ஆட்சிக்கு வந்த ஒரு மாதத்திற்குள்ளாக இப்படி ஒரு எதிர்ப்பு இல்ல இப்படி ஒரு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் மக்கள் மத்தியில ஏற்படும் அவரு கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டார். பஞ்ச் டயலாக் தேர்தல் கேம்பெயினுக்கு வேணா நல்லா இருக்கலாம், அரசாங்கத்திற்கு அரசாள்வதற்கு பஞ்ச் டயலாக் ஒத்து வராது என்பதை திரு விஜய் அவர்கள் இப்போ நன்றாக உணர்ந்திருப்பார். மக்கள் அவரிடம் எதிர்பார்ப்பது பஞ்ச் டயலாக் அல்ல, மின்வெட்டு இல்லாமல் எல்லாருக்கும் மின்சாரம் கிடைக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும். 4 நாள் ஆச்சு 17 வயது பெண் காணாம போய். இப்ப இதெல்லாம் பேசக்கூடாதா ஐயா? இதெல்லாம் பேசுவதற்காக தான் மக்கள் எதிர்கட்சியாக திமுகவை தேர்ந்தெடுத்திருக்கிறது. கண்டிப்பாக பேசுவோம், உங்களுடைய முகத்திரையை கிழிப்போம். என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இல்ல அப்படின்னீங்களே. ஆட்சிக்கு வந்து என்னத்தை கிழிச்சிங்க? என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டாரு. எங்க சிங்கப்பெண் எங்க? அடுத்த வாரம் தொடங்க போறோம். கையெழுத்து போட்டா உடனே தொடங்கிட மாட்டாங்களா? ஏன் பழி போடுறேன்? ஏன்னா நீங்க பழி போட்டீங்க. சரியான முறையில சிறப்பான முறையில சட்டம் ஒழுங்கு இருக்கும் பொழுதும் அங்கிள் அப்படின்னு தேவையில்லாம பஞ்ச் டயலாக் பேசுனீங்க. இப்போ திருப்பி கேட்டா வலிக்குதா? சப்பை கட்டு கட்டுறது ஈஸி. இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சுங்க, அதாயிடுச்சுங்க இதாயிடுச்சு. மக்கள் அதை எதிர்பார்க்க சப்பை கட்டு கட்டுறதையோ காரணங்கள் சொல்வதையோ மக்கள் உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை. ரிசல்ட்ஸ், we want results. That is what you promised. If you can't deliver, apologize. என்னால முடியலன்னு சொல்லி மக்கள் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. முதல் முறையாக தாவேக்கா ஹார்ட் டிஸ்க காணோம், நிதி வழியை லாக் பண்ணிட்டாங்க. யாரா இருந்தா ஹார்ட் டிஸ்க காணுன்றாங்க. தயவு செஞ்சு யார் எடுத்தாங்களோ அதை கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுங்க. இது இன்னொரு வகையா பார்க்கலாம். இது அவர் வீரவாசனம் பேசுறாரு அமைச்சர். யாராக இருந்தாலும் விட மாட்டேன் ஐயா. திருடு போக விட்டதே கேவலம் இல்லையா? எவ்வளவு பெரிய கேவலம். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இது மாதிரி? இல்ல இது என்ன திசை மாற்றும் முயற்சியா? பயந்து போய் ராஜ்யசபா சீட்டே வாங்கினான்னுறாங்க. ராஜ்யசபா சீட்டு வாங்கினா ஐயோ அங்க போய் மோடிக்கும் பாஜகவுக்கும் எதிராக பேசணுமே, பாராளுமன்றத்துல போய் ஓட்டெல்லாம் போடணுமே பாஜகவிற்கு எதிராக. ஓட்டு போட்டா அங்க பயம், ஓட்டு போடாம போனா தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்பாங்க. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். வணக்கம் சார். தாவேக்கா கட்சி தலைவர் முதல்வர் விஜய் அவர்களுடைய அந்த திருச்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய பேச்சுக்கள் தான் இன்றைக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. குறிப்பாக அவர் சட்டமன்றத்தில் அமைதியாக இருக்கிறாரு, ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டுறாரு. ஆனால் அந்த பொதுக்கூட்டம் பிரச்சாரம்னு வந்துட்டா தடாலடியாக பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதில் திருச்சியில் பேசும்பொழுது திமுக குறித்து தான் கடுமையான விமர்சனங்களை இப்போது முன்வைக்கிறாரு. இப்போவும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டிங்கிறாரு. நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்குமே ஏமாலே பழி போடுறாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு தான் காரணம் அப்படிங்கிறாரு. இதற்கு குறிப்பாக திமுக சார்பில் இப்போ ஆர் ராசா அவர்கள் பதிலடி கொடுக்குறாங்க. எதிர்கட்சிகள் எல்லோருமே விஜய் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. முதற்கட்டமாக இந்த விஜய் அவர்களுடைய பேச்சும் அதற்குண்டான அந்த பதிலடி கொடுத்து உங்களுடைய பார்வை என்ன சார்? திருச்சி பொதுக்கூட்டத்தில் திரு விஜய் அவர்கள் எள்ளலும் துள்ளலுமாக பேசியிருக்கிறார் அப்படின்னு அண்ணன் ஆர் ராசா அவர்கள் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த எள்ளலும் துள்ளலும் ஏன் சட்டமன்றத்தில் இல்லை அப்படின்ற அந்த கேள்வியையும் அவர் எடுத்து வைத்திருக்கிறார். ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கும் இயல்பாக வருவதற்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அதை தமிழ்நாட்டு மக்கள் இப்போ நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். பஞ்ச் டயலாக் தேர்தல் கேம்பெயினுக்கு வேணால் நல்லா இருக்கலாம், அரசாங்கத்திற்கு அரசாள்வதற்கு பஞ்ச் டயலாக் ஒத்து வராது என்பதை திரு விஜய் அவர்கள் இப்போ நன்றாக உணர்ந்திருப்பார். அந்த ஸ்பீச் எப்படி ஒரு அட்டர் ஃப்ளாப் அப்படின்றதையும் அவர் நன்றாக உணர்ந்திருப்பார். மக்கள் அவரிடம் எதிர்பார்ப்பது பஞ்ச் டயலாக் அல்ல, மின்வெட்டு இல்லாமல் எல்லாருக்கும் மின்சாரம் கிடைக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக உணர வேண்டும். 4 நாள் ஆச்சு 17 வயது பெண் காணாம போய். இன்னும் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறது. இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஆட்சிக்கு வந்த ஒரு மாதத்திற்குள்ளாக இப்படி ஒரு எதிர்ப்பு இல்லை இப்படி ஒரு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் மக்கள் மத்தியில் ஏற்படும் அவர் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டார். இல்லை, அதே தான் அவரும் சொல்றாரு. 6 மாதம் அமைதியாக இருப்பேன்னு சொன்னீங்க, அரை மணி நேரம் கூட ஆகலை, ஏன் இவ்வளவு? அதுதான் தெளிவாக விளக்கம் சொன்னாங்க. 6 மாதம் அமைதியாக இருப்போன்னா உங்களுடைய கவர்னன்ஸ் ஸ்டைலுக்கு
என்ன சாதிக்க போகிறீர்கள், என்ன சாதித்திருக்கிறீர்கள் அப்படின்றத 6 மாதம் கழிச்சு விமர்சனம் செய்வோம். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு பெண்கள் மானபங்கப்படுத்தப்படும் பொழுது, தமிழ்நாட்டில் கொலைகள் விழும்பொழுது, உயிர்கள் பலியாகும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்கணுமா? தமிழ்நாட்டு மக்கள் இதைத்தான் எதிர்பார்ப்பார்களா? என்ன வேணா நடக்கட்டும், அவங்க பண்ணட்டும். 6 மாசம்னா 6 மாசத்துல எத்தனை பேர் செத்து போறது? இந்த 25 நாள்ல ஆல்மோஸ்ட் 40க்கும் மேற்பட்ட கொலைகள், 20க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள், பாலியல் வன்கொடுமைகள் நிகழ்ந்திருக்கிறது. இப்ப இதெல்லாம் பேசக்கூடாதா? ஐயா, இதெல்லாம் பேசுவதற்காக தான் மக்கள் எதிர்க்கட்சியாக திமுகவை தேர்ந்தெடுத்திருக்கிறது. கண்டிப்பாக பேசுவோம், உங்களுடைய முகத்திரையை கிழிப்போம். என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல அப்படின்னீங்களே. ஆட்சிக்கு என்னத்தை கிழிச்சிங்க? என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டாரு. அதிரடிப்படை. அதிரடிப்படைன்னு கையெழுத்து போட்டாரு. எங்க சிங்கப்பெண் எங்க? அடுத்த வாரம் தொடங்க போறாங்க. கையெழுத்து போட்டா உடனே தொடங்கிட மாட்டாங்களா? அப்போ போன வாரம் தொடங்குவதாக சொன்னார்களே சிங்கப்பெண், ஏன் தள்ளி போச்சு? அதற்கான காரணம் என்ன? எல்லாம் விமர்சனங்கள் என்ன சொல்றாங்க? அவரு வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல பிஸியா இருந்தாரு அப்படின்றாங்க. அது பத்தி நமக்கு தெரியல. ஆனா ஏன் தள்ளி போச்சுன்றத சொல்லணும்ல. இப்ப பெண்களுக்கு, அதாவது எப்படி ஒரு கட்டமைக்கிறாங்க அப்படின்னா, சிங்கப்பெண் வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றாங்க. சிங்கப்பெண் அப்படின்னாங்க. அப்ப சிங்கப்பெண்ணை ஏன் தாமதப்படுத்துறீங்க? பெண்களின் பாதுகாப்பு மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா என்ற கேள்வி இயல்பாக வரக்கூடிய கேள்வி தானே. அப்ப சாதாரண போலீஸ் எல்லாம் என்ன, போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்களே? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவலர்கள், நம்முடைய தமிழ்நாட்டு காவலர்கள், தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட், ஏன் அவங்கள சிங்கப்பெண் வந்தாதான் பெண்களுக்கு பாதுகாப்புனா அப்ப மற்ற காவலர்கள் எல்லாம் எதற்கு அப்படின்ற கேள்விதான் வருகிறது. தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் த பெஸ்ட், ஆஃபீஸர்ஸ் ஆர் தி பெஸ்ட். அவங்க வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டிற்காக இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகளும் சரி, இப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். அவங்களுக்கு தமிழ்நாட்டின் மேல ஒரு அபிமானம், தமிழ்நாட்டு மக்கள் யாராக இருந்தாலும் அவங்க மேல ஒரு பாசத்தையும் ஒரு மரியாதையையும் கொடுப்பார்கள். இப்படித்தான் இருந்திருக்கிறது, இனியும் இப்படிதான் இருக்கும். ஆனா என்ன சொல்லி பிரச்சாரம் செஞ்சீங்க? எல்லாத்துக்குமே ஏன் பழி போடுறேன்? ஏன்னா நீங்க பழி போட்டீங்க. சரியான முறையில, சிறப்பான முறையில சட்டம் ஒழுங்கு இருக்கும் பொழுதும் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு தேவையில்லாம பஞ்சு டயலாக் பேசுனீங்க. இப்போ திருப்பி கேட்டா வலிக்குதா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஸோ அப்ப என்ன தெரிகிறது? நீங்கள் வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே உங்களால சட்டம் ஒழுங்கை சரியாக நிர்வகிக்க தெரியவில்லை, உங்களால முடியவில்லை அப்படின்றது தானே பொருள்படுது. அப்படித்தானே அதை எடுத்துக்கொள்ள முடியும். யாராக இருந்தாலும் அப்படித்தானே அதை எடுத்துக்கொள்வார்கள். இல்லை, அவர் பிரஸ்ஸையே சந்திக்கல. அதற்கு முன்பு இப்போ ஆர்எஸ் அவர்கள் பதிலடி கொடுக்குறாரு, எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுக்குறாரு, அன்புமணி பதிலடி கொடுக்குறாரு, டிடிவி தினகரன் பதிலடி கொடுக்குறாரு. எல்லா பக்கமும் இருந்து விஜய்க்கு தாக்குதல் நடத்தும் போது அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க எல்லா முதல்வர் மேலேயும் இயல்பாக வரக்கூடிய விஷயம் தானே. ஒரு அரசியல்லாம் இப்படிதானங்க, எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறாங்க. என்னங்க ஐயா கேள்வி எழுப்பது அடிக்கிறதா? அரசியல்லாம் இப்படிதானே, அரசியல் இப்படிதானே இருக்கும். இது தெரிஞ்சுதானே அரசியல குதிச்சிங்க. அப்படியே உலகையே புரட்டி போட்டு விடுவேன்னு பஞ்சு டயலாக் பேசுனீங்களே, எங்க போட்டீங்க? என்ன பண்ணீங்க? யாரும் சட்டசபைக்குள்ள போக முடியாதான். சட்டசபைக்குள்ள, நம்முடைய கோட்டை வளாகத்திற்குள்ள யாரும் போக கூடாதான், யாருக்கும் அனுமதி இல்லையா? இதுதான் உங்களுடைய மாற்றமா? மின்வெட்டு தான் உங்களுடைய மாற்றமா? 42 கொலைகள் தான் உங்களுடைய மாற்றமா? 25க்கும் மேற்பட்ட பாலியல் சம்பவங்கள் தான் நீங்கள் கொண்டு வந்த மாற்றமா? கேட்பாங்கல்ல மக்கள், கேட்பாங்கல்ல. மின்வெட்டு தொடர்ச்சியாக நடக்குதுன்னா ஏற்கனவே இந்த ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க கொஞ்சம் இது பண்றாங்க, அதனால கூட நடக்குது. அதாவது எப்படின்னா, சப்பை கட்டு கட்டுறது ஈஸி. இப்படி போயிடுச்சுங்க, அப்படி போயிடுச்சுங்க, அதாயிடுச்சுங்க, இதாயிடுச்சு. மக்கள் அதை எதிர்பார்க்கல. சப்பக்கட்டு கட்டுறதையோ காரணங்கள் சொல்வதையோ மக்கள் உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை. ரிசல்ட்ஸ், we want results. That is what you promised. If you can't deliver, apologize. என்னால் முடியலன்னு சொல்லி மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அதை விட்டுட்டு திருப்பி பஞ்சு டயலாக் பேசினா மக்கள் ஏமாந்து விடுவார்களா? இல்லை, திமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான் போட்டினா என்னையா போட்டி இங்கே நடக்குது? இல்லை என்ன தேர்தல் நடக்குதா? இல்லை ஏதாவது நடக்குதா? 2 பேருடைய நோக்கமும் என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கு
சிறப்பான விஷயங்கள் கிடைக்க வேண்டும், தமிழ்நாடு ஒரு சிறப்பான நிலையை அடைய வேண்டும். அதுதான் திமுகவுடைய நோக்கம். உங்களுக்கு வேற நோக்கம் இருக்காது. அது கேள்வி கேட்டா ஏன் கோவம் வருது உங்களுக்கு? உங்களை என்னவா இது பண்றாங்க? நீங்கள் உங்களுடைய பர்சனல் சாய்ஸஸை கொஸ்டின் பண்றாங்களா? இல்லையே. நீங்கள் சொன்னதை செய்யலன்னு தானே கேட்கிறோம். எல்லா வாக்குறுதிகளும் எப்படிப்பட்ட டுபாக்கூர் வாக்குறுதிகள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னா கஜானா காலி அப்படின்றீங்க. ஏன் கஜானா காலின்றது அப்பயே தெரியணும்ல. வாக்குறுதி கொடுக்கும்போது ஏன் என்ன இது என்ன சீக்ரெட் பேங்க் அக்கௌண்டா? என்னால முடிஞ்சது இல்லங்க, சீக்ரெட் இல்ல. நான் என்ன கேக்குறேன், கஜானா காலி அப்படின்றது வாக்குறுதி கொடுக்கும்போது தெரியலையான்னு கேக்குறேன். அப்ப பணம் இருந்துச்சு, இப்ப காலி ஆயிடுச்சா பணம்? இல்ல, யாரை ஏமாற்றுகிற வேலை இதெல்லாம் அறத பழசான டெக்னிக். இதெல்லாம் இனிமே யூஸ் பண்ண முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் புத்திசாலிகள். நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது வேற, ஆளுங்கட்சியாக ஆன பிறகு வேற. எல்லா வழியையும் திமுக லாக் பண்ணிட்டு போயிருச்சு. நிதி சம்பந்தமான எல்லா வழியும் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், பொதுவா குற்றச்சாட்டுகளை சொல்லாதீங்க, ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. எப்படி லாக் பண்ணிச்சு, என்ன லாக் பண்ணிச்சு? அரசாங்கம் இப்ப அதிமுக திமுக வந்ததுன்னு இந்த போன்ற குற்றச்சாட்டுகளை வைத்ததில்லை. திமுக வந்ததுக்கு அப்புறம் அதிமுக இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைத்ததில்லை. ஆனா முதல் முறையாக தாவேக்கா ஹார்ட் டிஸ்க காணோம், நிதி வழியை லாக் பண்ணிட்டாங்க. யாரா இருந்தா ஹார்ட் டிஸ்க காணுன்றாங்க. தயவு செஞ்சு யார் எடுத்தாங்களோ அதை கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுங்க. இது இன்னொரு வகையா பார்க்கலாம். இதை அவர் வீரவாசனம் பேசுறாரு, அமைச்சர். யாராக இருந்தாலும் விட மாட்டேன் ஐயா. திருடு போக விட்டதே கேவலம் இல்லையா? எவ்வளவு பெரிய கேவலம். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இது மாதிரி? ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. இல்லை, இது என்ன திசை மாற்றும் முயற்சியா? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? கொடுங்க. உங்களால முடியலன்னா சிபிஐக்கு கொடுங்க. சிபிஐ விசாரிக்கட்டும், இல்லை எஃபிஐ விசாரிக்கட்டும். விசாரிச்சு யார் திருடிட்டு போனா அப்படின்றத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு கடுமையான நடவடிக்கை எடுங்க. இல்லை, இது என்ன வகையான ஒரு இதுன்னே தெரியல. ஹார்ட் டிஸ்கை திருடிட்டாங்க, இதை திருடிட்டாங்க. இது மடைமாற்றும் முயற்சியா நமக்கு தெரியல. ஸோ யார் இதை விசாரிக்க போகிறா? உடனடியாக ஒரு அரசாங்க அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்கை திருடிட்டு போகிற அளவுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் இருக்குன்னா, அப்போ மோடிக்கு பயந்துட்டாரு, பிஜேபிக்கு பயந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. இப்போ தமிழ்தாய் வாழ்த்து பின்னாடி போயிருச்சுன்னு சொல்றீங்க. ஆனால் பிரதமர் மோடியை நேருக்கு நேராக சந்தித்து தமிழ்தாய் வாழ்த்தை நீங்க முதலிற்கு கொண்டு வரணும்னு சொல்லி வலியுறுத்தினாரு விஜய் அவர்கள் சொல்லி தாவேக்கா தரப்புல சொல்லப்படுது. இல்லை, இது கேட்டவொடனே உங்களுக்கு சிரிப்பு வரல? சந்திப்புல எவ்வளோ ஒரு முன்னையான வாதம். தமிழ்தாய் வாழ்த்தை தமிழ்நாட்டில் முதல்ல பாடணுன்றதுக்கு மோடி கிட்ட போய் கேட்பீங்களா? மோடி கிட்ட போய் கோரிக்கை வைப்பீர்களா? ஐயா, இதை செயல்படுத்த வேண்டும். கேரளா முதல்வர் செஞ்சு காமிச்சிருக்காரு. கேரளா முதல்வர் செஞ்சுட்டாரு. அப்புறம் தமிழ்நாடு முதல்வர் மட்டும் ஐயா மோடி கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ஐயான்னு கேட்பாங்களா? வேண்டுகோள் வச்சிருக்காரு. தப்பா? இது சரியான்னு கேட்கிறேன். இது சரியான்னு கேட்கிறோம். இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் யாரை லைக் பண்ணுவாங்க, யாரை லவ் பண்ணுவாங்க? தமிழ்நாட்டு மக்களுக்காக, உரிமைக்காக குரல் கொடுப்பவர்களை, எதை கண்டும் அஞ்சாமல் குரல் கொடுப்பவர்கள் இவங்க என்ன பண்றாங்க? பயந்து போய் ராஜ்யசபா சீட்டே வாங்கினான்னுறாங்க. ராஜ்யசபா சீட்டு வாங்கினா ஐயோ அங்க போய் மோடிக்கும் பாஜகவுக்கும் எதிராக பேசணுமே, சட்டசபை பாராளுமன்றத்தில் போய் ஓட்டெல்லாம் போடணுமே பாஜகவிற்கு எதிராக. ஓட்டு போட்டா அங்க பயம். ஓட்டு போடாம போனா தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்பாங்க, என்னையா பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொன்னீங்களே, அங்க போய் ஆதரிச்சு ஓட்டு போட்டீங்களே, இல்லை ஒரு சாஃப்ட் ஸ்டான்ஸ் எடுக்கிறீங்களேன்னு கேட்பாங்க. இதுல இருந்து தப்பிப்பதற்காக ஈஸியா ஒரு ராஜ்யசபாவை காங்கிரஸுக்கு தாரை வார்த்து விட்டார்கள். வேண்டுகோளுக்கு இணங்க காங்கிரஸ் கேட்டாங்க, அதனால கொடுத்துருக்காங்க. உங்க தயவுல தான் ஆட்சியா நடக்குதுன்னு டி.கே. சிவகுமார் சொல்றாரு. வில் ஹேண்டில் மேகதாதுவை கட்டுறேன் அப்படின்றாரு. இங்க இருக்கிற காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? மேகதாது எங்க இருக்க பதவி ஏற்புல நான் பங்கேற்க மாட்டேன். ராகுல் காந்தி பங்கேற்று இருக்கிறார். அப்ப நான் அவர் என்ன மேகதாதுக்கு ஆதரவா இருக்காருன்னு அர்த்தமா? என்ன ஜோக் இதெல்லாம்? இந்த ஜோக்கை யார் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட சொல்லலாமா? இந்த ஜோக்கெல்லாம் சார், இப்போ இந்த ராஜ்யசபா சீட்டில் இப்போ தாவேக்காவுக்கு ஒரு அரிய வாய்ப்பு நீங்கள் சொன்னது போல் விட்டு கொடுத்துட்டாங்க. இது ஒரு முக்கியமான வாய்ப்பு. இப்போ சட்டமன்றத்தில் பெரும்பான்மையாக இப்போ வந்துட்டாங்க. ராஜ்யசபா சீட்டு ஒரு வாய்ப்பை ஏன் சார் தவற விட்டுட்டு காங்கிரஸ்க்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இதுதான் ஒரே காரணம், வேற காரணமே கிடையாது. அங்கே போனால் you will have to face uncomfortable questions. To avoid that, this is the best way. அதனால தான் செய்திருக்கிறார்கள். இப்போ நாளைக்கு அமைச்சரவை கூட்டம் இருக்குது. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பாலியல் குற்றச்சாட்டு, சட்டம் ஒழுங்கு, மின்வெட்டு,
பல இடங்கள்ல தீப்பிடிச்சு, ஆட்சி வந்ததுலேருந்து 4 இடங்கள்ல தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு சம்பவங்களுக்கு மத்தியில நாளைக்கு அமைச்சரவை கூட்டம் நடைபெறுது. எப்படி சார் போகும்னு பார்க்குறீங்க? தீர்வு இருக்குமா? என்னுடைய ஒரே வேண்டுகோள், தயவு செஞ்சு அதை ரீல்ஸாக போடாதீங்க. அமைச்சர்கள் யாராவது உட்காந்து ஃபோனை வச்சுக்கிட்டு பிஜிஎம்மோட கேபினட் மீட்டிங்கை ரீல்ஸ் எடுத்து போட்டுறாதீங்க. இதுதான் இப்போதைய எக்ஸ்பெக்டேஷன். குறிப்பா இறுதியாக இப்போ தொடர்ச்சியாக இப்போ பேசும்போது கூட திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டிங்கிறாரு. அதிமுக வந்து ஒரு தீர்ந்து போன சக்தி. இதுக்கும் சோஷியல் மீடியால பல இது வருது. என்ன அப்படின்னா, திமுகவும் தாவேக்காவும் தான் போட்டின்னு ஏன் அவர் கட்டமைக்க ரொம்ப பிரயத்தனப்படுகிறார் அப்படின்னா, இப்போ திமுக ஏதாவது கேள்வி கேட்டா உங்க ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்லி நீங்க தான் காரணம்னு சொல்லி இலகுவா தள்ளி விட்டுறலாம். ஆனா அதிமுக கேள்வி கேட்டது அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு பதில சொல்ல முடியாது. அதனால தான் இப்படி பண்றாங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியால வந்துகிட்டு இருக்கு. அவருக்கு என்னன்னா அச்சம், திமுகவை கண்டு அச்சம். திமுக வந்து சிறப்பான எதிர்கட்சி. ஏன்னா அந்த அச்சத்தை நம்பிக்கை வாக்கெடுப்பின் போதே ஸ்ட்ராங்கா தாவேக்காவினருடைய மனதிலே இம்ப்ரிண்ட் செய்துவிட்டு வந்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ அந்த பயம் இருக்க தானே செய்யும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் இப்போ பாஜகவிலிருந்து விலகி ஒரு புதிதாக ஒரு கட்சியை உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? அவருடைய அரசியல் அடுத்த கட்டமாக போகிறது. See, we will cross the bridge when we come to the bridge. ஆரம்பிக்கிட்டோம், பார்ப்போம். அவர் சும்மா அப்படியே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஹைப் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆரம்பிக்கிட்டோம், பார்ப்போம். நன்றி சார். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.